அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய பூஜை அறையுடைய சிறப்பு அம்சங்களை தான் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்கள் பூஜா ரூம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா வாசல்ல இருந்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் வீடு தான் கோவில். அதில் இருக்க நம்ம பூஜை அறை கர்ப்ப கிரகம் தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வாசல்ல இருந்தே ஆரம்பிக்குது. வாசல்ல துளசி அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் நான் எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் நிலைவாசல்ல குலதெய்வம் மகாலட்சுமி சுக்கிர பகவானுக்கு பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் இவங்களுக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடுவேன். ரெண்டு சைடும் ரெண்டு விளக்கு ஏற்றிடுவேன். இந்த கற்பக விநாயகர் நம்ம நிலைவாசல் வலதுபுறம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய வீடுல பார்த்துருப்பீங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போவேன். எனக்கு அது ஒரு சென்டிமெண்டா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது லக்ஷ்மி குபேர பூஜை என்னுடைய வாடகை வீட்டுல நான் செஞ்சது. சின்ன செல்ஃபுக்கு கீழே கடைசி செல்ஃப்ல வச்சு நான் சின்னதா ஒரு எளிமையா பாத்தீங்கன்னா சில்லறை அர்ச்சனை பண்ணியிருப்பேன். அதுல சில்வர்ல தான் பாத்தீங்கன்னா பிரசாதமே வச்சிருப்பேன். எனக்கு அப்ப அது கூட தெரியாது, சில்வர்ல பிரசாதம் வைக்கக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது. இது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பின்னாடி ஒரு 5 மாவரை வச்சு 2 சைடு குத்து விளக்கு, கலசம் பாத்தீங்கன்னா அந்த செம்பு குலதெய்வ செம்பு. அதுக்கப்புறம் இதான் முதல்ல நான் ஆரம்பிச்ச வரலட்சுமி பூஜையோட கலசம். இப்படிதான் நான் விளையாட்டுத்தனமா தான் எல்லா பூஜைகளுமே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம செய்யணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது அப்படியே அழகா நம்ம மனையில உட்கார்ந்துடுறாங்க. இது ஆடி மாசம் நான் செய்யக்கூடிய குத்து விளக்கு பூஜை. அதே மாதிரி இது ஆடி பூரத்துக்கு நான் செஞ்ச வளைகாப்பு அலங்காரம். குத்து விளக்குல வளைகாப்பு அலங்காரம் செய்வேன். இது எங்க வீட்டுல இருந்த துளசி வாடகை வீட்டுலதான் இது எல்லாமே. அது ஏன் நான் இது முருகனுக்கு சஷ்டியில பாத்தீங்கன்னா நான் வழிபடுற 6 நாள் விரதம் 7 நாள் விரதம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் தாமரை மணி இது எல்லாமே நான் அப்பயே வாங்கிட்டது. சோழி இது எல்லாமே. அதே மாதிரி மார்கழி மாசம் காலையில கிருஷ்ணரை வழிபடுறதுக்காக கிருஷ்ணரை வச்சு நான் டெய்லியுமே கோலம் போட்டு அழகா வாசல்ல நிலைவாசல்ல 2 தீபம் ஏற்றிருப்பேன். அந்த தீபத்தை கூட பாருங்க, நான் சில்வர் தட்டை தான் ஏற்றிருப்பேன். மஞ்சள் குங்குமம் நிலைவாசல்லாம் அப்ப கோலம் போடுவேன். கீழே போடணும் கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாம இதான் என்னோட பூஜை ரூமே. இவ்வளவுதான் பூஜை ரூம். இந்த இருக்க போட்டோ தான் இப்பவுமே இருக்கு, ஆண்டாள் பெருமாள் அவங்களோடது. இது எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்தது. ஸோ இது கார்த்திகை தீபம் வாடகை வீட்டில் நான் செஞ்ச கார்த்திகை தீபத்தோட பிக்சர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணாமலையார் தீபம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அப்பயே நான் இதெல்லாம் சின்ன சின்னதா வாடகை வீட்டில் இருக்கும் போதும் என்னால் எவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. இப்போ அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரியாம பண்ணப்பயே கடவுள் நமக்கு இவ்வளோ இரக்கம் காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. மூக்குத்தி அம்மன் படத்துல ஒரு டயலாக் வரும், நீ நம்புன, நான் போயிட்டேன், நீ நம்பல, நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கடவுள் நம்ம இதை பண்ணா நமக்கு செய்வாரு அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மாதிரி பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காது. நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம அன்பை மட்டும் காட்டும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன். அங்க பாருங்க, குலதெய்வ விளக்கு ஓரத்துல வச்சிருப்பேன். வாராகி அம்மன் போட்டோ பாருங்க, ஒட்டி தான் வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் என் வாடகை வீட்டுல நான் பண்ண பூஜைகள். அதே மாதிரி தான் இப்போ சொந்த வீட்லேயும் நான் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் பண்ணுறேன். அதே பூஜைகள் தான் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நேர்த்தியாக பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்பாள் இருப்பாங்க. இது நாங்கள் பதிக்க சொன்னோம், செவுத்துல பதிக்க சொன்னோம். ஆனால் இந்த பூஜை அறையை செய்யறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரோ அந்த கொத்தனாரோ மேஸ்திரியோ செய்யலை. செத வேலை செய்யறவங்கன்னு சொல்லுவாங்க. கோயில் சிலையை செதுக்குவாங்க இல்லையா, அவங்க தான் நாகமணி கோயில்ல இருக்கிற அப்பாட்ட சொல்லி அவங்க சிலை செதுக்கிறவங்க வர சொல்லிதான் இந்த பூஜை அறையை மட்டும் நாங்க செய்ய சொன்னோம். அதனாலதான் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, இது என்ன வீடா இல்ல கோவிலான்னு. அந்த அம்சம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த அவங்கள கூப்பிட்டு நாங்க செஞ்சது. அது மட்டும் இல்லாம 2 சைடும் கதவு இருக்கும். மேல பாத்தீங்கன்னா அந்த கஜலட்சுமியோட உருவம் பதிச்சுதான் உள்ள நம்ம வர மாதிரி இருக்கும். மேல நாகம் வச்சிருப்போம் உள்ள. இந்த கர்ப்ப கிரகம் மாதிரியே ஒரு செட்டப்ல இருக்கணும். உள்ள வரும்போது நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தூண் மாதிரி 2 சைடும் வச்சு அமைப்பு நான் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த பழைய கேலண்டர்ல இருக்க அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு எடுக்க மனசில்லை. நல்லா தேதியை மட்டும் எடுத்து நான் போட்டு அந்த பெருமாள் போட்டோலாம் அப்படியே வச்சிருக்கேன். அதே மாதிரி மேல பரன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் ஜாமான்லாம் வச்சிருப்பேன், பித்தளை ஜாமான், விளக்கு இதெல்லாம் வச்சிருப்பேன். மேல 5 கலசம் வச்சு நாகம் வச்சிருப்பேன். இந்த நாகத்தையுமே நாங்க ரொம்ப சின்ன சைஸ்ல செய்ய சொன்னோம். ஆனா அவர் எனக்கு இப்படிதாம்மா கை வாட்டம் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு. அதுக்கு காரணம் இவங்க தான், இவங்களுடைய திருவிடையாளர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களை நான் ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு மேல வழிபாடு செஞ்சுட்டு இருக்க ஒரு இஷ்ட தெய்வம். இவங்களை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் கிடைச்சிது.
அப்படிப்பட்ட நாகமணி அம்மன் வந்து இங்க உட்காரும் போது எப்படி உட்காருவாங்களோ அவங்க விருப்பப்படி தான் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோமாதா, இந்த ராமர், சீதை இவங்க வந்து பட்டாபிஷேகம் பண்றது இது எல்லாமே வாடகை வீட்டுல இருக்கும் போது எனக்கு வந்து என் கூடவே இருக்கிறவங்க அதை இன்னமும் நான் வச்சிருக்கேன். இது வந்து நாகமணி கோயில் கூட எலும்புச்சம்பளம் கொடுக்குற கலையம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு காலேஜில் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தது, அது இன்னமும் நான் பத்திரமா வச்சு வணங்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையார் வந்து நான் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி போகும்போது பஞ்சமுக விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஞாபகார்த்தமா. அதே மாதிரி இந்த குட்டி கிருஷ்ணர் தான் நாங்கள் வந்து நாங்களா வாங்கி குழந்தை பேருக்காக வேண்டி இவரை வந்து வணங்கணும். இவரை வணங்கும் போது கண்டிப்பாக குழந்தை பேர் நிச்சயமா கிடைக்கும். இது வந்து நாங்கள் கொல்லிமலைக்கு போகும்போது வாங்கின நவகிரக அந்த இதோட குன்றின் மணி. இது வந்து குலதெய்வ விளக்கு, உங்களுக்கு தெரியும், நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இது வந்து குலதெய்வ மண், அதுல வந்து 11 ரூபாய் காயின் முடிஞ்சு கண்ணாடியும் வந்து வச்சிருக்கேன். நம்ம கண்ணாடி வைக்கும்போது அதனுடைய சக்தி வந்து அதிகமாகும். இவங்க வந்து நாகமணி தேவியோட அம்சமான கலசம். இந்த கலசம் பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய 10 வருஷ கலச வழிபாடுன்னு சொல்லி ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். அதே மாதிரி நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். இது வந்து காசியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கோமதி சக்கரம் சொல்லி கொடுத்தாங்க. கோமதி சக்கரம் இது பேர் ஏதோ சொன்னாங்க, ஆனா வந்து இது கல்லா என்னன்னு தெரியல. ஆனா வந்து காசில இருந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இதை வந்து பத்திரமா நான் வந்து வச்சிருக்கேன். அது வந்து சாமின்னு நினைச்சுதான் நான் வச்சிட்டு இருக்கேன். இவங்க வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு போகும்போது வாங்கின ஆண்டாள் கள்ளழகர் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இவங்க வந்து கருக்காத்த நாயகி கற்பகசாம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே கோவிலுக்கு போனப்போ அந்த ஃபோட்டோ வந்து கோவிலில் கொடுத்தது. இந்த 5 தெய்வங்கள் இருக்கிற படம் வீடு கிரகப்பிரவேசம் அப்போ இந்த ஃபோட்டோ புதுசாக வாங்கிட்டு வந்தோம். இந்த விநாயகர் கிரகப்பிரவேசத்தப்ப வந்த கிஃப்ட். இது வந்து இங்கே கல்யாணத்துக்கு வந்த ஆண்டாள் அழகரோட வந்த கிஃப்ட். ஆண்டாள் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூரம், அதுதான் எங்கள் வீட்டுக்கார நட்சத்திரம். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பெருமாளும் வந்து வீடு கிரகப்பிரவேசத்தப்ப வந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து இந்த போட்டோ வாங்கினது. இது புன்னைநல்லூர் மாரியம்மன், இதுவும் வந்து கல்யாணத்தான புதுசுல வாங்கினது, புன்னைநல்லூர்ல வாங்கினது. இதெல்லாம் வந்து 10 வருஷமா எங்க வீட்டுல பத்திரமா இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு சென்டிமெண்ட், என்னோட நம்பிக்கை. இது வந்து குப்பை மேனி வேர். இந்த வேருடைய வழிபாடு வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால இதை வந்து நான் வச்சிருக்கேன் பத்திரமா. இது வந்து கோமதி சக்கரம் நெல்லிக்காய், இது வந்து மகாலட்சுமிக்கு உரியது. கோமதி சக்கரம் இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல, ஆனா இது சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் சென்டிமெண்டா நான் வச்சிருக்கேன். கண்ணாடி வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருப்பேன். கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை அறையில. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் போட்டோ, இது வந்து நான் எங்க அம்மா சமயபுரம் போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க மஞ்ச பாவாடையில. அப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தப்ப எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு வந்து நான் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து வாங்கினது. இது வந்து வாடகை வீட்டுல இருந்தே இருக்கு. அதே மாதிரி கோமாதா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை தீபத்தன்னைக்கு வாங்கினது, புதுசா வந்த வரவு. அப்புறம் இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு மாலை கட்டுறதுக்கு வச்சிருப்பேன். இந்த கோமதி சக்கரம் சோழி எல்லாமே நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த பிக்சர் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுல இருக்கிறதா. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை படம் வந்து நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் பெருசா வாங்கினது. இந்த மகாலட்சுமி தாயார் வந்து சமயபுரத்துல வந்து வாங்கினது. இந்த 2 வெள்ளி விளக்கு, அதே மாதிரி வெள்ளி தட்டு எல்லாமே கிஃப்டா வந்ததுதான், நான் காசு போட்டு வாங்கல. சுக்கரனோட ஆசி இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. நான் வெள்ளி பொருட்கள் எதுவுமே நான் காசு போட்டே வாங்கல, எல்லாமே வந்து கிஃப்டா வந்ததுதான். அதுவே வந்து ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினைப்பேன். நவதானியம் அப்படிங்கிறது குபேரலட்சுமி பூஜை செஞ்சனால இதை வந்து வச்சிருக்கேன். இந்த வசம்பு வந்து எப்பவுமே என் பூஜை ரூம்ல இருக்கும். அதே மாதிரி என்னுடைய சேவிங்ஸ் பாக்ஸ்லயும் நான் கண்டிப்பா வச்சிருப்பேன். அதாவது நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய வசீகர தன்மை உடையது. இந்த விநாயகர் கிஃப்டா வந்தது. அதே மாதிரி கோமாதா வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கின சின்ன கோமாதா ஆரம்பத்துல. அப்புறம் இது வந்து லக்கி பிள்ளையார், இவங்க வந்து நான் வந்து வாங்கினது. அதே மாதிரி அன்னபூரணி தாயாரும் எங்க வாடகை வீட்டுல இருந்தே என் கூட வந்து இருக்காங்க. இவங்க வாராகி அம்மன். இவங்க வந்து நான் சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். இது வந்து சரஸ்வதி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசத்தப்ப வந்து கிஃப்ட். இந்த வாராகி அம்மனும் நான் வந்து வீடு கட்டினப்ப வாங்கினது. இந்த வெக்காளி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து வெக்காளி அம்மன் கோயிலுக்கு போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், அது நிறைவேறணும்னு கண்டிப்பா வந்து நான் சொல்றேன். இந்த லக்ஷ்மி பூஜைக்கு பின்னாடி இருக்கிற இந்த தகடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில ஆன ஒரு ஸ்ரீசக்கரம் வந்து பதிச்ச தகடு. இது வந்து கிரகப்பிரவேசத்தப்ப நாங்க வந்து வச்சது வேண்டிக்கிட்டு. இது வந்து சில்லறை அர்ச்சனை பண்ணக்கூடிய குபேரருக்கு உரிய அந்த சில்லறை அர்ச்சனை பண்ணக்கூடிய காயின்ஸ். இந்த முருகரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்டா வந்தது கிரகப்பிரவேசத்தப்ப. இவர் வந்து வெற்றி வேலப்பர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன், இதெல்லாம் நாங்க கோவிலுக்கு போகும்போது வாங்கினது. அதே மாதிரி குழந்தை வேலப்பர் கொடைக்கானல்ல இருக்காங்களா பூம்பாறை முருகன். அதே மாதிரி இந்த கோல்டன் பிள்ளையாரும் வந்து எனக்கு கிஃப்டா வந்தது. இந்த
திருக்கடையூர் வந்து அபிராமி அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எங்க மேடம் வந்து எனக்கு நான் வேலை செய்யும் போது அங்க திருக்கடையூர் போனோம் எல்லாருமே ஆபீஸ்ல, அப்ப வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போனப்ப வாங்கினது. இந்த வேல் வந்து இப்ப நிறைய டிசைன்ல எல்லாம் இருக்கு ஸ்டாண்டு வச்சு. அப்ப நான் திருச்செந்தூர் போகும்போது இந்த வேலை வாங்கினேன். எங்க போனாலும் இந்த வேலை எடுத்துட்டு போவேன். ரொம்ப லாங் டிராவல் போனா கையில எப்பவுமே இந்த வேல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்படிகலிங்கம் வந்து பின்னாடி இருக்கிறது கடையில வாங்கினது. இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போனப்ப வாங்கினது, நந்தியோட இருக்கிறது. இந்த வள்ளி தெய்வானை வந்து பாத்தீங்கன்னா போன தடவை சஷ்டி விரதத்தப்ப நான் வந்து வாங்கினது. இந்த முருகர் என் கூட எப்பவுமே இருக்கிற முருகர். இவர் வந்து கொஞ்சம் வந்து பழுதடைஞ்சாலும் அவரோட சக்தி வந்து குறையாது. அவர் வந்து எனக்கு வந்து எடுத்து வைக்க மனசு இல்லை. அதனால நான் பூஜை ரூம்ல எப்பவுமே நான் வந்து வச்சிருக்கேன். ஆனா இப்ப அபிஷேகம் நான் வந்து பண்றது இல்லை. இந்த வேல் வந்து என் நாத்தனார் வாங்கி கொடுத்து, சின்ன நாத்தனார் வாங்கி கொடுத்தது. இந்த பிள்ளையார் வந்து நான் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில வாங்கினது. அந்த வெள்ளருக்கு பிள்ளையார் இது வந்து பாண்டி முனி அவரு. அதுக்கப்புறம் இது வந்து முருகன் வைக்கிற அந்த விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு ரொம்ப அழகா இருக்கும். இந்த சித்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், பழனிமலையில இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தான். அப்புறம் வந்து இந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து அந்த வில்வம் காயில தான் வந்து அந்த தகடு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவோடுன்னு சொல்லுவாங்களே அதுலதான் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் சிவ குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா சூளம், இந்த சைடு ஃபுல்லா அம்பாள் இருக்கிறனால அந்த சூளம் வந்து வச்சிருப்பேன். இவரு வந்து குருநாதர், இவரையும் வந்து சத்குரு சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து வச்சிருக்கோம். இந்த நாகத்தை வந்து வைக்கும் போது நிறைய பேர் நிறைய நெகட்டிவா வந்து வீட்டுல வந்து சொன்னாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வேல் வந்து வச்சிருக்கனால இந்த சைடு ஃபுல்லா சிவ குடும்பம், அந்த சைடு ஃபுல்லா அம்பாள், நடுவுல வந்து பெருமாள் இருப்பாரு. அதே மாதிரி எந்தெந்த பூஜை நான் செய்யறனோ அந்த பூஜைக்கு தெய்வங்களை மையப்படுத்தி வச்சு அந்த பூஜை வந்து அன்னைக்கு செய்வேன். இந்த ஆரஞ்சு உண்டியல் வந்து குலதெய்வ உண்டியல். அதே மாதிரி சூடம் காமிக்கிறது நடுவில் ஒரு சின்ன செட்டி விளக்கு வந்து வச்சிருப்பேன் அழுக்கப்படாம இருக்கணுங்கிறதுக்காக. இந்த பச்சை உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிறுவாபுரி முருகனுக்காக சேர்த்துக்கிற உண்டியல். இப்படிதான் வந்து என்னோட பூஜை ரூம்ல இருக்க போட்டோஸ். இதுல நான் நிறைய போட்டோ வந்து இது வந்து துணை விளக்கு. நிறைய போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்ததுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நானா போய் தேடி வாங்கல. அவங்களா வரும்போது நான் வந்து வேணான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ஏன் இத்தனை போட்டோ வச்சிருக்கீங்க நீங்க கேட்பீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்றேன். இத்தனை போட்டோ வச்சுதான் கும்பிடணும்னு அவசியமும் கிடையாது. இது வந்து பெருமாள் உண்டியல், திருப்பதி உண்டியல். இவங்க மஞ்சள் கலர் துணியில தான் வந்து பையில தான் வந்து நான் எப்பவுமே எங்க ஜாதகத்தை எல்லாமே வச்சிருப்பேன். அதுவும் பூஜை ரூம்ல தான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி அர்ச்சனை பண்ற புக்கு, ஸ்லோகம் புக்கு எல்லாமே இந்த அட்டைப்பெட்டியில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பழைய அஞ்சரை பெட்டியிலாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி, அந்த சந்தனம், விபூதி இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன். அந்த டப்பால பெரிய டப்பாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு, நான் யூஸ் பண்ற பூஜை சாமான்கள்லாம் இருக்கும். இந்த பையில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கார்த்திகை தீபத்தப்ப எடுத்து வைக்கும் போது இதுல கல்கண்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே ஒரே பேக்ல வச்சா நமக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். அங்கங்க வச்சோம்னா இடம் வந்து நிறைய தேவைப்படுதுனால நமக்கு வந்து ஸ்பேஷியஸா கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பையில பெரிய பையில வந்து வச்சுட்டேன். அதுக்குள்ள ஒரு குட்டி பையில வஸ்திரம்லாம் வந்து சாமியோட வஸ்திரம்லாம் வந்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு டோர் போட சொன்னேன், ஆனா அன்னைக்கு வந்து அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. அது திரும்ப உள்ள பெயிண்ட் அடிக்கும் போது அது பண்ணலான் இருக்கோம். அதே மாதிரி இந்த கட்டப்பையில தாம்பூலம் எல்லாமே இருக்கும். யோகியோட சிலம்பம் வச்சிருக்கோம். இவங்க வந்து எங்களுடைய கன்னி தெய்வம், எங்களுடைய காவலா இருக்கிற எங்களுடைய கன்னி தெய்வம். இவங்களை வந்து நான் வெள்ளி செவ்வாய் தோறும் வழிபாடு செய்வேன். இவங்க மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஜாமா, சாரி, அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழிபாடுற செய்ய எல்லாமே அது இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தான் அதை வந்து நாங்கள் எடுப்போம். இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்க. இந்த புத்தா சிலை வந்து பாத்தீங்கன்னா லாஃபிங் புத்தான்னு சொல்லக்கூடிய இந்த குபேரர் சிலை வந்து வடக்க பார்த்த மாதிரி இந்த ஹோல்ஸ்ல வந்து வச்சிருக்கேன். இது இந்த ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து புகைலாம் வந்து வெளியே போறதுக்கும் வெளியில இருந்து யாராவது வராங்கன்னா தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டூல் மேல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய், அதே மாதிரி கோவிலுக்கு போற கூடை, அந்த கழுவி வைக்கிற அந்த பூஜை சாமான் கழுவி பாத்திரங்கள் வைக்கிற கூடை அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜை ரூம். என்னுடைய பூஜை ரூம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. எங்க பூஜை ரூம் வந்து கோவில்ல சிலை செய்யறவங்க, சிலை வடிக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். முடிஞ்சா ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.